கூர் முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முக்கொடி நிழலிலே முத்தமிழை காப்பாற்ற வந்திருக்கும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமையை மூலியாக்க முடிவு பிறந்த மன்னவனே, எங்கள் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்க. யார் நீ? முத்தமிழை காப்பாற்ற வந்திருக்கும் என் மன்னவனை இகழ்ந்திருக்கும் நீ யார்? கண்ணகி, கையில் தனிசிலுடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நடுதலே பாண்டியனை துணித்திகள் துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய்? அந்த கொடிகம்பு முறிந்து விழ அயல் நாட்டார்கள் துரைக்க உமது கொடு கோலளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலைந்த கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக, அரசே அறிந்திடுக. நான் வணக்கம் தேவை அம்மா. கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கள்வனின் மனைவி. போதும், யாகாவாராயினும் நாகாக மன்னா நாகாக. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை இல்லை, அவரை கள்வன் என்று குற்றம் சாட்டை கைவர்களே கள்வர்கள். ஆத்திரத்திலே அறிவுக்கண்ணை மூடிவிடாத கண்ணகி கையும் களமாக பிடிப்பட்டான் கணவன். கள்வனை தமிழகத்தில் நீதி கொள்ளாமல் விடாத என்பது தெரியும் அல்லவா? என் கணவன் நீதி நிலக்கணமாக திகழ்வர் என்பது அறியாதா? நீதி நிலக்கணம் உரைக்கும் நடுதலே பாண்டியனே, ஒரு நாட்டில் எதற்குவே நீதி? நல்லான் வகுத்ததான் நீதி, அல்ல அல்ல கொள்ளான் வகுத்ததே நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வம் என் வாழ்வில் கருவூலத்தை தாவும் படுகொலி தருகிறீர்கள். கொச்சவனே, குடநிலையில் குந்தலம் இருப்பவனே, எண்ணிப்பால் கோல் மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோல் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலை ஆடுவதில் அவ்வளவு அவசரம் காட்டுவானே. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? மொக்க பேரா அரங்காக்கும் மன்னர்? என்ன அரசே? கண்ணகி, உன் மனைவி கையில் இருந்த உன் கணவன் கையில் இருந்த சிலம்பு அரசி கோபுரந்தேவியின் சிலம்பு அல்ல. கோபுரந்தேவியின் சிலம்பல்ல, கோவலந்தேவியான் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீயா நம்புவதற்கு? உன்னை நம்ப சொன்னார். உன் மீது வழக்குரைக்க வந்திருப்பவள் நான். குற்றவாளி நீ. மன்னரா குற்றவாளி? நானா குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்புரிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெரியோர்கள். இவர்களே நீதிபதிகள். இவர்கள் வழங்கட்டும் நல்ல தீர்ப்பு. தாய் மேலாணையாக, தமிழ் மேலாணையாக, தாயகத்து மக்கள் மேலாணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபுரந்தேவியின் சிலம்பை கோவலன் திருநாள் என்று குற்றம் சாட்டு அதற்கு மரண தண்டனை, அது ஆராய்மல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னர் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் மிக்க வந்தார். பாவிகள் அவரை கொண்டு குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் தேவி எழுந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் வேணுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேரு அத்தானை கேட்டார். நீதி வலுவா நடுவே பாண்டியன் என்னும் பேர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. தேவியன் இதற்கும் சிறப்பு உன்னோடது என்பதை மெய்ப்பித்து காட்ட முடியுமா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெற்றுட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்று, இறந்து போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல உங்கள் தலையும் தொங்க வைக்கின்றேன். நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். பாண்டியா, மனைவி சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கோதுகை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ள பரல்கள் மாணிக்க பரல்கள். மாணிக்க பரல்களா? பார்க்கலாம். தேவி, உன் கால் சிலம்பை கொடு. இதோப்பா. பாத்தியா முத்துக்களை? அடுத்த சிலம்பு இதேம்பா. மாணிக்கங்கள் அல்ல, துளிகள். தர்மத்தின்
மாசு படர மாண்பு தவறிய நீதி தவறிய உனக்கு செங்கோடுவதற்காக தேவையில்லை. பாவம் புரிந்தவனுக்கு மணிமுடியதற்காக அதுவும் தேவை